பிரைஸ் தி லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். For he will command his angels concerning you to guard you in all your ways. They will lift you up in their hands, so that you will not strike your foot against a stone. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளானால் நம்மை காக்க அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நம்ம சுற்றி எப்பொழுதும் தூதன்மார் காவலுக்கு இருக்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கும்போது எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே தூதன் இறங்கி வந்து அந்த இடத்துல அவர்களை விடுவித்து அற்புதமாய் நிறுத்தினதை பார்க்கிறோம். அவர்கள் தலை முடி கூட கருகாமல் அவர்களை அக்கினி மனம் வீசாமல் வெளியே கொண்டு வந்து அந்த இடத்துல தேவனை உயர்த்தும்படி அங்கு அற்புதம் நடக்கிறது. தூதன்மார் இறங்குகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவிப்பார். நம்மை காக்கவும் நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம். அப்படின்னா எந்த ஆபத்தும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணி நம்மை காக்கிறதுக்கு தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். நமக்கு உதவி செய்யும்படி, நமக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நீங்களும் கூட எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்தாலும் ஏசப்பா கூட இருக்கிறார். ஸோ எதற்கும் கவலைப்படாதீங்க, அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். ஸோ கோணலானவைகள் செவ்வையாக மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை சாட்சியாய் நிறுத்துவார், வாழ வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Bye.